அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் அவரைக்காய் குழம்பு. அவரைக்காவை சில குழந்தைங்க சாப்பிடாது, பெரியவங்களுக்கு கூட சிலவங்களுக்கு அவரைக்காய் பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி மட்டனோட சேர்த்து அவரைக்காய் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 கிலோ மட்டனை பொடியாக கொத்தி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி புதினா, ஒரு 100 கிராம் அவரைக்காய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு தக்காளி. தக்காளி உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால் குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம மட்டனோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஹோம்மேட் மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி. அப்புறமா நறுக்கி வச்சிருந்த தக்காளி. இந்த மாதிரி ஹோம்மேட் மசாலா யூஸ் பண்ணும்போது நீங்கள் மற்ற மசாலா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. சில்லி பொடி, மஞ்சள் பொடி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. எல்லாமே இதில் மிக்ஸாக இருக்கும். மல்லிக்கீரை, புதினா, பச்சை மிளகா, நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், தேவையான அளவு உப்பு. நான் இதில் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மசாலா ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் மட்டன், அப்புறமா சிக்கன், அப்புறமா மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மசாலா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த மசாலா ரெடி பண்ணுறதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நான். இதில் தேவையான அளவு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். மட்டனுக்கு கடலெண்ணெய் ரொம்பவே மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அப்புறமா அதில் நறுக்கி வச்சு இந்த வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏன்னா மட்டனில் வேறு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். காரத்துக்காக நான் இதில் கொஞ்சமாக சில்லி பொடி ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஹோம்மேட் மசாலாவில் அவ்வளோ காரம் இருக்காது. ஜாஸ்தி காரம் தேவைப்படுறவங்க நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட சில்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டன் மிக்ஸை நம்ம இதில் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இதில் எந்த விதமான இது சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காயம் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி இதில் ஜாஸ்தி விட்டுறக்கூடாது. அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க. ஜாஸ்தி தண்ணி விட்டிங்கன்னா குக்கர் விசில் அடிக்கும்போது தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். தண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக அந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி ஓரளவுக்கு வற்றி இருக்கு. மட்டனு கூட நல்லா குக்காக இருக்குது. இந்த மட்டனை கொஞ்சம் கையால் எடுத்து பாருங்கள், மட்டன் குக்காக இருக்குதான்னு. ஏன்னா சில டைமில் சில மட்டன் வேகாது. மட்டன் நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம 5 விசில் வச்சுருக்கோம். நம்ம இதுக்கப்புறமா இதில் நறுக்கி வச்சுருந்த அவரைக்காவை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா அவரைக்காய் ஜாஸ்தி விசில் அடித்தா கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு விசில் வச்சா போதும். பாருங்கள், நான் அவரைக்காய் போட்டுட்டேன். அவரைக்காய் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. இதை நம்ம மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் 2லேருந்து 3 துண்டு தேங்காவை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்ச மட்டனோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவரைக்காய் நல்லா குக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா அவரைக்காய் ரொம்ப கரைஞ்சிரும். இந்த டைமில் நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள்,
இது தேங்காய் பால் கிடையாது. தேங்காவ நம்ம அப்படியே பேஸ்ட் மாரி அரைச்சு வச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு தேவைன்னா, ஒரு சின்ன டீஸ்பூன் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப மணமா இருக்கும். நான் இதுல சோம்பு ஆட் பண்ணல. இத நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இருந்து வர நுரை ஃபுல்லாமே அடங்கணும். அப்பனா தான் அந்த தேங்காய் நல்லா குக் ஆகும். பாருங்க, அந்த நுரை எல்லாமே அடங்கிடுச்சு. ரொம்பவே சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒயிட் ரைஸ், அப்புறமா தோசை, பரோட்டாக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். நீங்க மட்டன தனியா எடுக்காம இந்த மாரி அவரக்காவோட வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ருசியாவும் கூட இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆகுறது இப்போ ரொம்பவே ஈஸிங்க. பக்கத்துல இருக்க மிளகா சிம்பல கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் ஆயிருவீங்க. வீடியோவ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ.